இதோ நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தி வந்துவிட்டது. நாட்டின் புதிய தலைவர் யார் என்றால், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புதிய வரலாறு என்று இதை கூறலாம். ஏனென்று சொன்னால், அதிகமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்து அதிலிருந்து பல வேட்பாளர்கள் வந்து அதிலிருந்து விருப்ப வாக்குகள் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அவர்கள் சொல்லியிருந்தார்கள், எந்த ஒரு மதத்தையும் தனிப்பட்ட முறையில் பார்க்காமல் அனைத்து மதங்களையும் சமமாக பார்த்து அனைத்து மக்களையும் சமமான முறையில் முன்னெடுத்து சென்று குழந்தைகளுடைய போசாக்கு தன்மையை இல்லாமல் ஆக்கி, அதாவது போசாக்கு குறைபாடுகளை இல்லாமல் ஆக்கி இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டியும் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்காக வேண்டியும் நான் பாடுபட்டு செயற்படுவேன் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து அனுரவை ஜனாதிபதி என்றோ ஐயா மகத்தையா என்றோ கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அனுர என்று கூறலாம், அவரை பேரை சொல்லி கூப்பிடலாம், அதே போன்று சகோதரர் என்று கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த காணொளி அமைகிறது. எனவே உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக சொல்லுங்கள். அனுரகுமார திசாநாயக்க வந்ததை பற்றி உங்களுடைய சந்தோஷத்தையும் விருப்பத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கூறுங்கள். எதிர்காலத்தை கொண்டு போகிறதுக்காக வேண்டி இவருடைய கையில் நாங்கள் நாட்டை பாரம் கொடுத்திருக்கிறோம். எனவே அனுரகுமார திசாநாயக்க அவர்களோடு தோள் சேர்த்து நாங்கள் பயணிக்க வேண்டிய நிலைமை இப்பொழுது இருக்கிறது. சமாதானமான ஒரு நாடாக அமைந்தால் அனைவருக்கும் சந்தோஷம்தான் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.